ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி. இன்றைக்கி வீடியோவில் வெள்ளியில் இதெல்லாம் கூட இருக்குதான்ற மாதிரி நிறைய பொருட்கள் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரியாத கடைக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த பொருள் எல்லாம் கூட வெளியில் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்கிறது, வெள்ளியில் வாங்கணும்னு நினச்சி தேடிட்டு இருக்கிறது, வெள்ளியில் வாங்க முடியுமான்னு நினச்சி தேடிட்டு இருக்கிற பொருளாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வித்தியாசமான பொருள் இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30% பொருட்கள் தான் வீடியோவில் காட்டுறேன். இன்னும் ஒரு 70% பொருள் இன்னும் வீடியோவில் காட்டாததும் இருக்குது. நீங்கள் கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரோடு யசோ ஜுவல்லர்ஸில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற பொருள் இது இருக்குமா கிடைக்குமான்னு யோசிக்காமல் இந்த பொருள் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே இருந்துச்சுன்னா எடுத்து தந்துடுவாங்க. கடைக்கு போயிட்டு இல்லைன்னு திரும்புகிற கஸ்டமர்ஸ் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கும். ஈரோட்டில் நகை கடையில் எங்கே தேடியும் கிடைக்காத பொருள் பார்த்தீங்கன்னா ஈரோடு யசோ ஜுவல்லர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்த நியூ மாடல் மெட்டி, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் மெட்டி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலில் காப்பு போடுவாங்க பார்த்தீங்களா, காலில் கொலுசுக்கு பதிலாக தண்டைன்னு சொல்லுவாங்க, அது கையில் காப்பு போடுவாங்க. அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நமக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் சொல்லி வாங்கிக்கலாம். காப்புன்னு சொல்லலாம், பிரேஸ்லெட் மாதிரின்னு சொல்லலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஈவில் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, டெவில் ஐன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணுப்படாமல் இருக்கிறதுக்கு திருஷ்டி கண்ணு மாதிரி வச்சது, அந்த மாதிரி நிறைய விதவிதமாக இருக்குது. ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ டிசைன்ஸ், அவ்வளோ கலர்ஸு. ஒரே மாதிரி மாடல்லையே கலர் வேறையாக இருக்குது. ஒரே கலர்லேயே நிறைய மாடலும் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அப்படியே கடையில் இல்லைனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். குழந்தை பிறந்து 1 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையில் கருப்பு வளையல், கால்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் பாசி வந்த மாதிரி எல்லாம் போடுவோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்குது. பிறந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் 1 வயசு குழந்தைக்கு, 2 வயசு குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருஷமும் ஒரு மாதிரி மாடலில் போடணும்னு நினைப்போம்.
அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவங்களுக்கு போக லேடிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த டெவிலைஸ் கொலுசும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய முத்து வச்சது, ஒட்டியானம், இந்த மாதிரி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கிறது. அப்புறம் ரிசப்ஷன்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த வரவேற்புக்காக சந்தன கிண்ணம், அந்த மாதிரி பன்னீர் தெளிக்கிறது, அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டுறதுக்கான அந்த வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளரு, வெள்ளி தட்டு எல்லாமே இருக்கும். கோவில் வேண்டுதலுக்காக வேலு, இந்த மாதிரி ஊஞ்சலும் கிடைக்கும். அப்புறம் பர்த்டே, கல்யாண நாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி பணத்துலேயே அவங்களோட டேட் போட்ட மாதிரி, அதாவது வெள்ளி தான், வெள்ளிலேயே பணத்தோட டிசைனில் அவங்களோட டேட் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசியஸான கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். யாருமே யோசிக்காத மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி ஆச்சு. யூனிக்கான கிஃப்டாக அவங்களோட டேட்டில் வெளியில் கொடுத்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாலி கொடியோட கோர்க்கிறது. சைடில் அந்த குண்டுமணி, அந்த அரணா அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு மாதிரியான தாலி போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா இது வச்சுருக்குறாங்க. அந்த அரச இலையிலேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதுவும் ஒரு வெரைட்டியான பொட்டு தாலின்னு சொல்லுவாங்க, அதுவும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கண்மலர் சாமிக்கு வேண்டுதலுக்காக போடுவாங்க, கண்மலர் அதுவும் வெளியில் இருக்குது. அப்புறம் தங்க தாலி கொடியிலேயே நம்ம அந்த மாங்கல்யம்லாம் கொடுக்கறதுக்காக வெள்ளி கொடி குட்டியோண்டு பயன்படுத்துவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்த கொடி மட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி போயிடும். அது மட்டும் தனியாக கூட நம்ம கடையில் கொடுத்து மாற்றிக்கலாம். அப்புறம் வேண்டுதலுக்காக வைக்கிற கால் பாதம், நாகர் சிலை அதுவும் இருக்குது. இதில் ஏதாவது டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பருக்கு அனுப்பிச்சா அவங்க அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுருவாங்க. நம்ம போனோன்னே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் சில்வரில் இருக்கிற மோதிரத்தோட கலெக்ஷன்ஸு. ஆம மோதிரம், நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த பாம்பு டிசைன் வச்ச மோதிரம், நவரத்தின மோதிரம், பவள மோதிரம், முத்து, அந்த மாதிரி என்ன இதில் வேணுமோ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது தேவைப்படலாம், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம்.
ஒரு ராசிக்கும் ஒரு கல் வந்துட்டு ராசி கல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ராசிக்கு வந்து என்ன இதுவோ அது வந்து தங்கத்தில் போட முடியாட்டியும் அட்லீஸ்ட் வெள்ளிலையாவது போட்டுக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஈஸியாக கொடுத்து வாங்கிக்கலாம். அது போக இந்த மாதிரி குட்டி குட்டி சாமி விக்கிரகங்கள், விநாயகர், அப்புறம் முருகன், விஷ்ணு, எந்த சாமி வேணுனாலும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குபேர பூஜை பண்ணுறதுக்கு, மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம சில்வர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கோல்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காயின்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா ஒரு 108, 1008 அந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இது பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் கொடுத்த வெள்ளியிலேயே இருக்கிற பென்னு. குழந்தைங்களுக்கான சோப் பாக்ஸு வெள்ளியிலேயே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதுவே யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சோப் பாக்ஸ் மாதிரியான கிஃப்ட்லாம் ஒர்த்தாக இருக்கும். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா பேருக்கு சோப் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பை வந்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே போகவே போகாது. அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சைஸில், பெரிய சைஸ்லன்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லையுமே இருக்குது. அப்புறம் குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்து பால் சங்கடையில் காட்டி விடுவாங்க, அதுவும் வெளியில் இருக்குது. மூக்கு சொம்புன்னு சொல்லுவாங்க, அப்படியே தண்ணி குடிச்சிக்கிற மாதிரி, குழந்தைங்களாம் உறிஞ்சி குடிச்சிக்கிற மாதிரி அதுவும் இருக்குது. வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பர் டம்ளர்லாம் இருக்குது. அது போக இந்த சாமி விக்கிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது சொம்புலேருந்து அந்த தீர்த்தம் எடுத்து சாமிக்கு விடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வந்து உத்திராணி. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்குது. வெள்ளியிலேயே கோல்டு கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி நெக் பீஸும் இருக்குது, அப்புறம் இயர் பீஸும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி செட்டாகவும் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். நல்ல ஹாரம் மாதிரி, நெக்லஸ் மாதிரி, பெரிய பெரிய தோடு, சின்ன சின்ன தோடு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது.
இது எல்லாம் பாருங்கள் அச்சு அசல் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும். ஆனால் ஃபுல்லாக சில்வர், மேலே வந்து கோல்டு கொட்டி கொடுத்தது. இது மாதிரி டாலர் மட்டுமே கூட நம்ம வாங்கிட்டு அந்த கோல்டு செயினில் கோர்த்து போட்டுக்கலாம். டாலருக்கு மேட்சிங்காக தோடும் 2 வந்துடும். ஸோ அந்த கோல்டுக்கும் வெள்ளிக்கும் வந்து வித்தியாசமே தெரியாது கோல்டு கொட்டி கொடுத்துருக்கிறதுனால. அஞ்சு முக தீபம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த கிளிகிழப்பை காட்டுவோம்ல, பிளாஸ்டிக்லலாம் நிறைய வச்சுருப்போம், அதெல்லாம் வாய்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெள்ளியில் வாங்கிட்டால் நல்ல காஸ்ட்லியான பொருளாகவும் ஆச்சு, விளையாட்டு பொருளாகவும் ஆச்சு. இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் சூப்பராக. இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேண்ட்பேக்கில் பர்ஸ்லலாம் வந்து வச்சுருப்பாங்க, எப்பயுமே 24 ஹவர்ஸ் கூடவே இருக்கணுன்றதுக்காக. கீழெல்லாம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேல் மட்டும் இருக்கிற மாதிரி.
கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இன்ஸ்டா பேஜ், அப்புறம் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.